எஸ்திரி ஆன்மீக தேடல் வாசியோக நண்பர்களே, வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். நீங்கள் விழித்தெழக்கூடிய அன்றைய நாள் புதன்கிழமை என்றால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் பெரியோர்கள். புதன் ஆணா பெண்ணா அறியாதது. ஆணுடன் இணைந்தால் ஆண், பெண்ணுடன் இணைந்தால் பெண். ஆனால் நீங்கள் புதன்கிழமை விழித்தெழும் பொழுது இடது நாசியில் சுவாசம் சென்று வந்து கொண்டிருக்க வேண்டும். இடது நாசியில் சுவாசம் சென்று வராமல் வலது நாசியில் சென்று வரக்கூடிய நிலையில் விழித்தெழுந்து பாருங்கள். நீங்களே பேசி மாட்டிக்கொள்கிறீர்கள். தரக்கூடாத வாக்கை கொடுத்து கஷ்டப்படுகிறீர்கள். ஜாமீனுக்கு பேசி முழிக்கிறீர்கள். கிடைத்த வாய்ப்புகளை நழுவ விட்டு விடுவீர்கள். ஆனால் நீங்கள் புதன்கிழமை விழித்தெழும் பொழுது இடது நாசியில் சுவாசம் சென்று வர எழுந்திருப்பதற்கு முன் ஒரு 5 நிமிடம் வலது கையை தலைக்கு கீழ் வைத்து உறங்கினால், படுத்தால் இடது நாசியில் சுவாசம் மிக எளிதாக மாறிவிடும். அல்லது வலது காலை தூக்கி இடது காலின் மேல் போட்டு உறங்கினால் இடது நாசியில் சுவாசம் மிக எளிதாக மாறிவிடும். இடது நாசியில் சுவாசம் சென்று வரக்கூடிய நிலையில் விழித்தால்தான் அன்றைய நாள் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நீங்கள் சொன்னது நடைமுறைக்கு வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டியவை நன்மைகளாக கிடைக்கும். நல்ல நிலையில் ஒரு கௌரவமான தன்மையில் மிகப்பெரிய அறிவாளியாக அன்றைய நாளில் நீங்கள் வலம் வரலாம். நீங்கள் கூறியதால் தான், உங்களுடைய பேச்சை கேட்டதால் தான் நான் சரியானேன் என்று கூறுவார்கள். ஆனால் இடது நாசிக்கு பதிலாக வலது நாசி சுவாசத்தில் நீங்கள் எழுந்திருத்தால் பேச்சை கேட்டு இன்னைக்கு என்னுடைய பொழப்பை கெடுத்துட்டு நின்றுவாங்க. அதனால் மறந்துடாதீங்க, புதன்கிழமை இடதநாசி சுவாசம் வேண்டும். அன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். இது போன்ற வாசியோகம், அதிசயங்கள், அற்புதமான வீடியோக்களை பார்க்க உங்களுடைய கமாண்டை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எஸ்திரி சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்கள் வாயிலாக நாம் சந்திக்கலாம். நல்வாழ்த்துக்கள்.